உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது Mohatechintamil சேனல். நான் உங்கள் மோகன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு ஆண்ட்ராய்டில் முக்கியமான ஒரு ப்ரைவேசி ஃபீச்சர் பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த ப்ரைவேசி ஃபீச்சர் நார்மலாக MIUI 12 அப்டேட்டில் மட்டும்தான் இருக்கும், மற்ற ஆண்ட்ராய்டு மொபைலில் கிடையாது. பட் மற்ற ஆண்ட்ராய்டு மொபைலையும் நம்ம பயன்படுத்துகிற விதத்தில் தான் இன்றைக்கி நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி பாருங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோன்றதுனால மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி MIUI 12 இருக்கிற அந்த ப்ரைவேசி ஃபீச்சர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா, அதாவது மற்ற ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ப்ளேஸ்டோர்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணணும். அப்ளிகேஷன் நேம் வந்து ப்ரைவேசி டேஷ்போர்ட். இதுக்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன், மறக்காம அங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் ஆல்ரெடி நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேங்க. டைரெக்டாக இந்த அப்ளிகேஷன் நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இப்படி தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் ஒரு சில பர்மிஷன்ஸ் எல்லாம் கேட்கும். பர்மிஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருங்க. லொகேஷன் ஆக்சஸ், ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பர்மிஷன் கேட்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஆக்சஸ் பர்மிஷன் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே போயிட்டு பிறகு கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுறேன். இங்கே இருக்க பாருங்கள் ப்ரைவேசி டேஷ்போர்ட். இது கிளிக் பண்ணிட்டு யூஸ் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். மறுபடியும் பேக் போயிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு 2 பர்மிஷன் நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமாக இங்கே பார்த்தீங்கன்னா லொகேஷன், கேமரா, மைக்ரோஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 4வது பார்த்தீங்கன்னா வந்து சென்சார் சம்மந்தப்பட்ட இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணும்னு நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம வந்து எனேபிள் பண்ணதுக்கு அப்புறமாக ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். குறிப்பாக இந்த அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, முக்கியமான பர்மிஷன் ஆன லொகேஷன், கேமரா மற்றும் மைக்ரோஃபோன். ஸோ இந்த பர்மிஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துச்சுன்னா இது 3மே பிரைவசி சம்மந்தப்பட்ட முக்கியமான ஃபீச்சர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், கேமரா நம்ம வந்து ஓப்பன் பண்ண உடனே இது கேமரா மற்றும் லொகேஷன் பர்மிஷன் ரெண்டுத்தையும் பார்த்தா ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குது அப்படின்றது மேலே பார்த்தா அந்த சிம்பிள் பார்த்தா நம்மளுக்கு டிஸ்பிளே ஆனது பண்ணது பாருங்கள். இது வந்து கேமரா அப்படின்றதுனால ஓகே. மற்ற அப்ளிகேஷன் இந்த பர்மிஷன் தேவையில்லாமையே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேக்ரவுண்டில் ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம சாதாரணமாக இது அப்ளிகேஷன் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். பட் பேக்ரவுண்டில் நம்ம ப்ரைவசி எல்லாமே பார்த்தோம்னா ரெக்கார்ட் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஃபீச்சர் பார்த்தோம்னா MIUI 12 கொடுத்துருக்காங்க. மற்ற ஆண்ட்ராய்டில் பார்த்தோன்னா வந்து இந்த ஃபீச்சர் கிடையாது. அடுத்து மைக்ரோஃபோனுக்காக இன்னொரு அப்ளிகேஷன் அவங்க யூஸ் பண்ணிருக்கேன் பாருங்க. ஸோ மைக்ரோஃபோன் அந்த சிம்பிள் காட்டுது பாருங்க மேலே. இது மாதிரி நீங்கள் எந்த ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணாலுமே அந்த அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா என்னென்ன பர்மிஷன் எடுத்துக்குது, குறிப்பாக இந்த 3 பர்மிஷன் ஏதாவது எடுத்துச்சுன்னா உங்களுக்கு மேலே இது மாதிரி சிம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து காட்டிடும். ஸோ உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணுறதோ ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு நீங்கள் அது ப்ரைவசியை பாதுகாத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனில் போயிட்டு பாஸ்ட் 24 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் என்னென்ன பர்மிஷன் எடுத்துருக்கு அப்படின்றத இங்கேயே பார்த்து நீங்கள் டைரெக்டாக செக் பண்ணிக்க முடியும். அதாவது குறிப்பாக லொகேஷன், கேமரா மற்றும் மைக்ரோஃபோன் பர்மிஷன்ஸை. ஸோ இந்த வீடியோ நான் வந்து ஆப் சீரிஸில் போட்டிருப்பேன். பட் செப்பரேட்டாக பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா பேக்ரவுண்டில் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. நம்ம அந்த அப்ளிகேஷன் இருக்கிற ஃபீச்சர்ஸ் வேறு மாதிரி இருக்கும். பட் பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கேமரா ஆக்சஸ் பண்ணி நம்ம என்னென்ன பண்ணுறோன்றதை பார்த்தீங்கன்னா ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க, மைக்ரோஃபோனில் ட்ராக் பண்ணிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கலாம். அதுக்காக தான் செப்பரேட்டாகவே இந்த வீடியோ நான் உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாவது கஸ்டமைசேஷன் பண்ணணும், இந்த சிம்பிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அலர்ட் ஏதாவது தெரியப்படுத்தி வச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் அலர்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சசிபிலிட்டி செட்டிங்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேனுவலாக போயிட்டு செட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ப்ரைவசி வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மறக்காம போய் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்க நம்ம கூட மறக்காம இந்த விஷயம் ஷேர் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு வந்து ஆப் சீரிஸ் அந்த இருக்குது, மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஆப் சீரிஸ் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் புது யூஸராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எதுக்கு சொல்கிறேன், நம்ம நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும். அதுக்காக சொல்ல வரேன். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காம ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அது உங்களுக்கு நான் உங்களுக்கு நன்றி. வணக்கம்.